ஹர்ஷத் குட்டி டிராகன் எவ்வளவு பேர்? டிராகன் எவ்வளவு பேர்? சோ குட்டி டிராகன்ல ஒண்ணு பண்ணியிருந்தார்ல, அதோட ஒரு 3 டைம்ஸ் இந்த படத்துல பண்ணியிருக்காரு அவரு. ஒரு யங் டீம், ஒரு ஹர்ஷத், கிஷன், சாரங் டைரக்ட் பண்ணியிருக்கான். அந்த படத்துக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்றேன்டா, எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு பண்ணியிருக்காரு. சோ எஸ்டிஆர் சார், லவ் யூ சார், லவ் யூ. Coming to the director. Sir, என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு படம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா நானே பல பேர்கிட்ட பேட்டி எடுக்கும் போது லவ்னா என்னன்னா அவங்க ஒரு புரிதல் கொடுக்குறாங்க, கல்யாணம்னா என்னன்னா அது தனியா ஒரு ட்ராக் போகுது. இப்போ புதுசா ஒன்று வருது சார், லிவ் இன் ரிலேஷன்ஷிப். அது சும்மா ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அவர் இருக்கா ஹர்ஷத்? ஓ தேங்க்ஸ்டா. அதுதான் ஹர்ஷத் வேணும். இப்போ அதுக்கான கேள்விகள் நான் கண்டிப்பாக கேட்பேன் சார். பட் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஹவு டு யூ ஃபீல்? பிகாஸ் எப்பவுமே ஒரு படம் வரும்போது இட்ஸ் லைக் அவர் ஓன் பேபி. ஸோ அது November 7th அப்படி தியேட்டரில் கொடுக்க போகிற அந்த எஃபெக்ட் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது? எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பேர் இந்த ஒரு சின்ன படத்துக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கொடுக்குற இந்த கைத்தட்டல் தான் எங்களை அந்த தியேட்டருக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த படம் ஒரு கன்ஃபார்மா வின் ஆயிடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஆர்வமலை வந்துட்டு ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர், எல்லாருக்குமே ஜனரஞ்சகமா மக்களுக்கு பிடிக்கும். இந்த படம் கன்ஃபார்மா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆப்வியஸா இதுல கிஷன் முதல் நீ முடிவு எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க? முதல் நீ முடிவு நீக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு ரொமான்ஸ் பிலிம்ல நடிச்சிருக்காரு. ஹர்ஷத் குட்டி டிராகன் எவ்வளவு பேர்? டிராகன் எவ்வளவு பேர்? சோ குட்டி டிராகன்ல ஒண்ணு பண்ணியிருந்தார்ல, அதோட ஒரு 3 டைம்ஸ் இந்த படத்துல பண்ணியிருக்காரு அவரு. டெஃபினட்டா நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்டா என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. எப்ப பார்த்தாலுமே 2 பேருமே மக்களை என்டர்டெயின் பண்ணணும், அது ஒண்ணுதான், மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஹீரோயின் சிவாத்மிகா, எல்லாருமே இந்த படத்துல ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாங்க இந்த படம் முடியும் போது. ஸோ சிவாத்மிகா, பெஸ்ட் ஆஃப் லக். எங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க படம் முடிஞ்சோடனே. அண்ட் நம்ரிதா ஒரு காலேஜ் பொண்ணா பயங்கரமா ஒன்று பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கூல்ல சந்தியா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஸ்மிருதின்னு. ஸோ ரொம்ப உங்களை டைம் எடுத்துக்க விரும்பல, ஜஸ்ட் ஒரு 2 minutes தான். இந்த படம் வந்துட்டு நாங்க ரொம்ப சின்ன படம், மக்களுக்கு போய் சேரணும், மக்களுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று தேவைப்பட்டுச்சு இந்த படத்துல. ஒரு வாய்ஸ் ஓவர், சரி யார்கிட்ட போகலாம், யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது எஸ்டிஆர்ட்ட போய் கேட்கலாம், அவரு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் என்னன்றது கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். சரி படம் பார்த்துட்டு சும்மா பார்த்துட்டேன் ஆனா நான் பண்ணல அப்படின்லாம் சொல்லுவாருன்னு நினைச்சேன். பட் வித்தின் ஒரு 1 day அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி, டே படம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறா, நான் இந்த வாய்ஸ் ஓவர் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி இந்த படத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு எஸ்டிஆர். அண்ட் இந்த மேடையில அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு கமர்ஷியலாவும் நாங்க எதுவுமே பே பண்ணல அவருக்கு. ஒரு யங் டீம், ஒரு ஹர்ஷத், கிஷன், சாரங் டைரக்ட் பண்ணியிருக்கான். அந்த படத்துக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்றேன்டா, எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு பண்ணியிருக்காரு. ஸோ எஸ்டிஆர் சார், லவ் யூ சார், லவ் யூ. Thank you so much. And also என்னோட crew ஒரு 2 minutes crew பத்தி நான் பேசணும்னு பார்க்கிறேன். அது இல்லாம படத்துல obviously VTV கணேஷ் சார், சிவாத் obviously VTV கணேஷ் சார், சந்தான பாரதி சார், துளசி மேம், ராஜாராணி பாண்டியன் சார் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. என்னோட crew பிரவீன் ஆண்டனி அப்படின்றவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல எனக்கு ஒரு அளவுக்கு எனக்கு ஒரு பேர் வருதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பிரவீன் ஆண்டனி. ஏன்னா என் கூட எனக்கு பக்கபலமா ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் இப்போ நான் இந்த ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருக்கேன், ஆனா அவர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ பிரவீன் ஆண்டனிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் அந்த போய் இன்னும் வேகமா வேலை பார்ப்பாரு. உங்களுடைய கத்துல கேக்குதா? தேங்க்யூ. அண்ட் படத்தோட டிஓபி கௌதம் இருக்காரா? கௌதம் வா, ஸ்டேஜ் வாடா. காலேஜ் முடிச்சதோட கையோட கூட்டு வந்து இந்த படத்தோட டிஓபியா. இதுதான் இந்த பையனோட டெபியூ பிலிம்.
சோ இவருக்காக ஒரு வாட்டி கை தட்டுறீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ சித்து குமார் மியூசிக் டைரக்டர் வந்துட்டு சித்துன்னு பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடனரியான சாங்ஸ். நீங்க எவ்வளவு பேர் உருகி உருகி கேட்டிருக்கீங்க? உருகி உருகியோட ஒரு 2-3 டைம்ஸ் இந்த படத்துல பயங்கரமா சாங்ஸ், மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பண்ணியிருக்காரு. அது இல்லாம நவதேவி ஸ்டைலிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. மணி ஆர்ட்ல மணி வாமணி ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு தெரியாத அளவுக்கு இவரோட ஆர்ட் டிசைன், ப்ரொடக்ஷன் டிசைன் இந்த படத்துல இருந்திருக்கு. தேங்க்யூ சோ மச் மணி. அண்ட் அது இல்லாம திலீபன் என்னோட டப்பிங் ஸ்டுடியோ இன்ஜினியர், கூத்தன் அண்ட் சுரேன் அவங்க தான் சவுண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமா ஒரு சில பேர் இருக்காங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். ராம், அனிருத், யஷ்வந்த், அஸ்வின். இந்த படத்துல இருந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு. எனக்கு ஒரு அடுத்த படம் கிடைக்கும், கிஷன், ஹர்ஷத் அவங்க அடுத்த லீக்கு போவாங்க, எல்லாருக்குமே ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்ல ஒண்ணு நடக்கும். ஆனா இவங்க 3 பேரு என்னோட டைரக்ஷன் டீம் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் கூடவே நின்று எனக்கு ஸ்டார்ட்ல இருந்து எந்த வரைக்கும் இவங்க பார்த்திருக்காங்க. எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லாம ஜஸ்ட் நாங்க இந்த ஒரு படம் ஃபுல்லா கான்ட்ரிபியூட் பண்றோம்னு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு எவ்வளவு சத்தம் கொடுக்க முடியுமோ சத்தம் கொடுங்க. Come on, நான் train பண்ணிருக்கல. One more time. Let's make some noise for all the technician teams over there, please. Thank you. Thank you so much. And இப்போ மெயினா லாஸ்டா இன்னும் obviously கௌஷிக் ரைட்டர், சிவானா போஸ்டர் டிசைனர், பாலாஜி கலரிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இதுல இன்னொரு மிக முக்கியமா ஒரு 2 பேர் இருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ், வினோத் சார் அண்ட் அதித்தி. அதித்தி ப்ளீஸ். எங்களுக்கு இந்த படத்துல எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ, இது ஒரு சின்ன படம் பார்க்காம இது ஒரு படம், இதை நான் போய் ரீச் பண்ணுவேன், இதுக்காக நான் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவேன். இந்த ஈவெண்ட் இங்க நடக்கிறதுக்குமே ஒரு மெயின் ரீசன் இவங்க தான். இவங்க இல்லைன்னா இந்த ஈவெண்ட் கண்டிப்பா இங்க நடந்திருக்காது. நான் சப்போர்ட் பண்றேன், என்ன பண்ணலாம், வேற என்ன ப்ரமோஷன் பண்ணலாம், என்ன பண்ணலாம். படத்துக்கும் ஒரு 1.5 years இந்த படம் ஷூட் போச்சு. அந்த 1.5 yearsல இவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு தூரம் போயிருக்காது. ஸோ தேங்க்யூ சோ மச் அதித்தி. அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர் வினோத் சார், அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஆப்வியஸா காசு போட்டிருக்காரு, ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ எல்லாருமே தேங்க்யூ. November 7th மறந்துடாம இந்த படத்தை தியேட்டர் வந்து பாருங்க. நான் அடிச்சு சொல்றேன், இந்த படத்தை நீங்க ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன படம் ஆரோமலே, ப்ளீஸ் சப்போர்ட் இட். எக்ஸ்ட்ராடினரியா வந்திருக்கு. இந்த மாதிரி படத்தை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, தியேட்டர்ல பாருங்க. டோன்ட் சப்போர்ட் பைரசி. தேங்க்யூ. ஓகே, அதாவது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பேசுனாங்க, ப்ளீஸ் எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கணும். ஜஸ்ட் ஒன் கொஸ்டின் டு யூ சின்ஸ் check so since we are running check சார் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க அப்படின்னு யூஸ்வலாக எல்லா டைரக்டர் சொல்கிற ஒரு விஷயம் தான். பட் திஸ் இஸ் சம்திங் ஸோ ஸ்பெஷல். இந்த படத்தில் நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த பிறகு நிறைய விஷயம் எங்கள் மண்ணுக்குள்ளே ஓடிட்டே இருக்கா. இந்த ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் தைரியமாக வந்து November 7th உங்கள் காசு வேஸ்ட்டே ஆகாதுங்க அப்படின்றதுக்கு என்ன? ரொமான்ஸ் இருக்கு. இங்கே எவ்வளோ பேர் லவ் பண்ணுறீங்க? நீங்க எவ்வளவு பேர் லவ் ஃபெயிலியர்ல சுத்துறீங்க? உங்க எல்லாருக்கும் இந்த படம் பயங்கரமா பிடிக்கும். இதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா கிஷன் இதை கேரி ஓவர் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்லுவார் இதை பத்தி. ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு அவுட் அண்ட் அவுட் ரொமான்ஸ் என்டர்டெய்னர் ஃபிலிம் வருது. ஸோ அதுக்காக போய் பாருங்க.